So hi guys, welcome to Trendy Troop யூடியூப் சேனல். ஸோ நேற்று 2 நாளாக வீடியோ வரல, ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குதுன்னு நினச்சேன். பட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் இன்னிலேருந்து தெளிவாக வீடியோ வரும். நம்ம ஒரு நேரத்தில் நல்லா அப்படியே பேக் டு பேக் வீடியோ போடுறோம், ஆனால் சில நேரத்தில் பட்டுன்னு விட்டுடுறோம். ஸோ இதுக்கப்புறம் அது நடக்காத ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, அருணோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட, அதாவது ப்ரோமோ 1ல் நடந்த தெளிவான சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ அருணோட பேரண்ட்ஸ் வராங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, யார் இந்த கண்டஸ்டண்ட்டில் யார்கிட்ட உங்களுக்கு முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அருணோட ப்ரைம் எதிரி யார்? ஒன்று முத்துக்குமரன், இன்னொன்று மஞ்சரி. ஸோ இவங்க 2 பேர் தான் ப்ரைம் எதிரி. ஸோ அவங்களே தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா தான் பேசுகிறாரு, அவங்க அம்மா பேசலை. அவங்க அப்பா கேட்குறாரு, நல்லாவே கேட்குறாரு. பட் அவர் கேட்குறத வேலிட் ரீசன்ஸ் இருக்கானா, அது கேட்குறது அதில் வேலிடாக அன்வேலிடாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க பேரண்ட்ஸ் பேசினதை எடுத்தாங்க. அதாவது நம்ம அருணோட அப்பா வந்து மஞ்சரி பேசினதை எடுக்கலை, மஞ்சரியோட பேரண்ட்ஸ் பேசுனது தான் முரண்பாடுன்றாங்க. அப்போ நீங்கள் மஞ்சரின்னு சொல்லக்கூடாது, மஞ்சரியோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் எனக்கு முரண்பாடு அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போயிடலாம். அதாவது அருண் வந்து சொன்னாராம், மஞ்சரியோட இதை வந்து பொம்மையோட தலையை வந்து முறுக்கி போட்டுருங்க அப்படின்னு. ஸோ அது வந்து ஃபன்னு அப்படின்னாங்களாம். அது வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, அது வந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட முரண்பாடு காட்டுறாங்க. இது எந்த விதத்தில் ஒரு நியாயமே தெரில. மஞ்சரி காட்டு செயலில் தான் பண்ணணும், அது ஒரு தவறு. அதுதான் இவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறுனே சொன்னோம். அடுத்து முத்துக்குமரனோட இடத்துல சொல்லியிருந்தாரு, நான் ஏதாவது புசகாக பண்ணிட்டு வெளில போயிடலாமான்னு பார்க்குறேன், அதை பண்ணிடுவானோ அப்படின்னு பயப்படுறேன் அப்படிலாம் சொன்னார். ஸோ அது வந்து கோவத்தின் உச்சம் அப்படின்னாங்க. எஸ், அது முத்துக்குமரன் அதை டேரெக்டாக ஒத்துக்கினார், எந்தவித இதுவும் இல்லாமல். ஸோ அதை சொல்லும் போதே முத்துக்குமரன், ஐயோ நம்மளை தான் சொல்ல போகிறாங்க தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஸோ எக்ஸாக்ட்லி அவங்க 2 பேர் தான் சொன்னாங்க. பட் கொஞ்சம் ரூடாக பேசின மாதிரி இருந்தாலும் ஒரு விஷயத்தில் தவறு, மஞ்சளோட பேரண்ட்ஸ் கிட்ட முரண்பாடு காட்டினது. நீங்கள் காட்டலாம், ஆனால் யார்கிட்ட காட்டணும்? கண்டஸ்டன்ஸ் கிட்ட தானே காட்டணும். ஸோ அது ஒரு தவறு. ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ பை கைஸ், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.